அவருக்கு நிகரானவரோ ஒப்பானவரோ இல்லை. இயேசுவுக்கு தொடக்கம் உண்டு என்ற ஒரு செய்தியை வைத்தார். இந்த செய்தியை அத்னேசியஸ் என்பவர் எதிர்த்தார். அந்த காலகட்டத்தில் நிசியன் என்ற இடத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணான், தன்னுடைய எல்லா போதகர்களையும் எல்லா பிஷப்மார்களையும் அழைத்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது எப்படி இப்படியாக வெவ்வேறுபட்ட போதனைகளில் இந்த கிறிஸ்தவம் சூழ்ந்து கொண்டு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது, இதை எப்படி நாம் முடிவு கட்ட வேண்டியது என்ற ஒரு காலகட்டத்தில் நிசியன் விசுவாச பிரமாணம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அதில் ஏரியஸ் என்பவருடைய கொள்கை தான் ஆதரிக்கப்பட்டது. அத்னேசியஸ் என்பவர் அவர் தவறான கொள்கையின் மூலமாய் அவர் நாடு கடத்தப்பட்டார். அவர் 5 முறை நாடு கடத்தப்பட்டார். அதற்கு பிறகு அத்னேசியஸ் தன்னுடைய வாழ்நாட்கள் இறுதி நாட்களிலே அவருடைய சத்தியங்கள் கிழக்கு மேற்கு ஆசிய நாடுகளிலே பரவிற்று என்று கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது. அதுக்கு பிறகு உருவான ஒரு கொள்கை அப்போலோனிரியன் கொள்கை என்ற ஒரு கொள்கை. அந்த கொள்கை என்ன சொல்லுகிறது என்றால், அது அப்போலோனிரியன் என்பவரால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கொள்கையில் என்ன சொல்கிறார் அவர்? அந்த கொள்கையில் என்ன சொல்கிறார்? இயேசு கடவுள் என்று சொன்னார். இயேசு கடவுள் என்று சொன்ன அந்த அப்போலோனியன் கொள்கை கைவிடப்பட்டது, கண்டனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பெலோஜியஸ் கொள்கை என்ற ஒன்று ஏற்பட்டது 418 கிபி 418. அந்த பெலோஜியஸ் கொள்கையில் என்ன சொல்லப்பட்டது? ஆதாமின் பாவம் மனிதனுக்கு தொடர்வதில்லை, மனிதனுக்கு ஜென்ம பாவம் கிடையாது, அவனுடைய கரும பாவம் தான். ஆக இப்படியாக பல தரப்பட்ட கருத்துக்கள், பல தரப்பட்ட போதனைகள் ஒன்று சேர்ந்த கலவைகள். ஒரு குழு கூடுகிறது, ஒரு குழு கூடி வேதத்தை எடுக்கிறது, வேதத்தை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்கிறது, அதில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இப்படி மொழிபெயர்ப்பு என்ற பெயரிலே அநேகர் ஒன்று கூடி அதிகமான முறையிலே இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை அதில் முன்வைத்த காரணத்தினால் இன்றைக்கு இயேசு கடவுளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை தான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். மேலும் இந்த ஒரு செய்திகள் யூதர்களுடைய காலத்திலே இருந்தது. யூதர்கள் அடிக்கடிக்கு தன்னுடைய வேதத்திலே கை வைத்து அந்த வேதத்தை மாற்றுகளாக இருந்தார்கள். கர்த்தர் சொல்கிறார் எரேமியா 8:8 என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி என் வார்த்தைகளை அபத்தமாக்குகிறது. மெய்யாகவே வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி என் வார்த்தைகளை அபத்தமாக்குகிறது என்றார். அதன் பிரகாரம் பார்க்க போனால் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. இதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை, எந்த விதமான தவறுகளும் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான். அவன் தேவனை பார்த்ததில்லை, சத்தத்தை கேட்டு வழக்கம் போல அவன் கேட்கிற சத்தம் தேவன் வருகிறார் என்பதை புரிந்து கொண்டான். பிறகு ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு சத்தம் உருவாகிறது. அப்போது ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு சத்தத்தின் மூலமாய் அவன் தேவனுடைய சத்தம் என்று உணர்ந்து கொண்டான். அடிக்கடி அந்த சத்தத்தை அவன் கேட்டு அவன் பழக்கப்பட்ட காரணத்தினால் இது தேவனுடைய குரல் என்பதை தெரிந்து கொண்டான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவன் இறைவனை பார்க்கவில்லை, அந்த வார்த்தை மூலமாய் தான் தேவனை கண்டு கொண்டான். ஆகவே அதுவே தேவனாய் இருந்தது. அவன் இறைவனை பார்க்கவில்லை, அந்த வார்த்தையின் மூலமாய் தான் தேவனை கண்டு கொண்டான். ஆகவே அதுவே அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. பிறகு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனோடு இருந்தார். எவர் தேவனோடு இருந்தார்? யார் தேவனோடு இருந்தார்? என்ன ஒரு புதிய ஒரு குழப்பம். கர்த்தர் சொல்கிறார் உபாகமம் 32:39 நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை. அவர் தேவனோடு இருந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதா? யோவான் சுவிசேஷனை எழுதின எழுத்தாளருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதா? கர்த்தர் நேரடியாக சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்வதா? நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்று உபாகமம் 32:39 சொல்கிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஏசாயா 44:24 இது பதிவாகி இருக்கிறது. ஆக தேவன் தன்னை ஒருவர் என்று நானே அவர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கையில் யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்றால் எவர் தேவனோடு இருந்தார்? யார் தேவனோடு இருந்தார்?
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அங்கே ஒருவர் இல்லை, அங்கே இருவராக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கற்பனை வடிவம். கடவுளாக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து கடவுளாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் ஏசாயா 40:13-14 சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியில் உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? யோவான் சுவிசேஷத்தை எழுதின எழுத்தாளருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? யோவான் சுவிசேஷத்தை எழுதிய எழுத்தாளருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வதா? என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் 44:24 சொல்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஏசாயா 46:45 யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு என்னை ஒப்பாகும்படி செய்வீர்கள்? என்ன போதனை? என்ன போதனை என்றால், ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாயிற்று. ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாகிவிட்டது. இப்போ ஒரு குருடர் ஒருவர் இருக்கிறார், ஒரு பார்வையற்றவர். அவரிடத்தில் நான் போகிறேன், நான் போய் என்னுடைய வார்த்தையை பார்த்து தாரிக் இஸ்மாயில் வந்திருக்கிறார் என்று ஐடென்டிஃபை பண்ணிக் கொள்கிறார். ஆமா, என்னுடைய வார்த்தையை வைத்து அவர் இந்த வார்த்தை இவருடைய குரல் என்று சொல்கிறார். இதுதான் என்னுடைய தாரிக் இஸ்மாயிலுடைய வார்த்தை எப்படி பஷீர் ஆக முடியும்? எது எப்படி முகமது ஆக முடியும்? பீட்டர் அல்போன்ஸுடைய வார்த்தை எப்படி ஜான் ஆக முடியும்? வார்த்தை ஆதியில் வார்த்தை இருந்தது அவர்தான். இது ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை மாம்சமாகி அது இயேசு கிறிஸ்துவாய் ஆகிவிட்டது என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? இயேசு தேவனின் வார்த்தையினால் உண்டாயிற்று, எல்லாம் உண்டாயிற்று. இயேசு தேவனினுடைய வார்த்தையினால் சகலமும் உண்டாயிற்று. உண்டாக கடவுது என்று அனைத்தையும் படைத்தார். வார்த்தையினால் வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று, கன்னியின் கருவிலிருந்து ஒரு குழந்தை உருவாயிற்று. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இப்படி இருக்கையில் அவருடைய சத்தம் சகலத்தையும் உருவாக்கும். ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு கருவி உருவாக்க முடியும். ஆகையால் கன்னியின் வயிற்றில் பிறந்த காரணத்திற்காக அவர் இறைவனுடைய குமாரன் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் தன்னை ஒரு இறைவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதே இல்லை. பேதுரு சொல்லுகிறார், என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சீஷரிடம் கேட்கிறார். உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், உம்மை எலியா என்றும், உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று அந்த யோவான் சீஷர்கள் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பேதுருவே, நீ என்னை யார் என்று நினைக்கிறாய்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது ரத்தமும் மாமிசமும் இதற்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றதோடு நிறுத்தி விட்டிருக்க வேண்டும். அங்கே கிறிஸ்து என்ற வார்த்தை, அந்த கிறிஸ்து என்ற வார்த்தையை பேதுரு பயன்படுத்தின காரணத்தினால்தான் அவர் என்ன சொல்கிறார்? இதை மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். கிறிஸ்து என்றால் என்ன? முன்குறிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இறைவனுடைய தீர்க்கதரிசிகள் அனைவருமே கிறிஸ்து தான். கிறிஸ்து என்றால் இயேசுக்கு தான் பெயர் என்று நீங்கள் நினைப்பது தவறு. மோசேவும் கிறிஸ்து தான். பவுல் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அக்கால இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டதை போல நீங்களும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருங்கள் அப்படி என்று மோசேவை கிறிஸ்து என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போது மோசேவை எல்லா தூதர்களும் எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்து என்று அழைக்கப்படத்தக்கவர்கள் தான். இயேசுவை கடவுளாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கிறிஸ்து என்ற வார்த்தையை இயேசுக்கு மட்டும் பொறுத்திருப்பது அது தவறான விஷயம் என்பதை இங்கே நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு தன்னை குமாரன் என்று சொல்லவே இல்லை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமும் அதிசயமானவர். அவர் தன்னுடைய கன்னிகையின் வயிற்றிலே குமாரனாக பிறந்த இயேசு கிறிஸ்து நான் என்று எந்த இடத்திலும் அவர் தன்னை சொல்லிக் கொள்ளவே இல்லை. போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம், நீ ஒரு அடையாளத்தை காட்டும் என்று கூறும்போது, யோனாவின் இந்த பொல்லாத விபச்சார சந்ததிகள்
அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனாவின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்று கூறுகிறார். யோனாவின் அடையாளமும் மிகப்பெரிய அடையாளம். இது வேறொரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அது அதை விட என்ன அடையாளம் இருக்கிறது? மீனின் வயிற்றிலே யோனா 3 நாட்கள் உயிரோடு இருந்தான். அதை இயேசுவுக்கு பொருத்தமாக்கி, அதே போல் மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் 3 நாட்கள் உயிரோடு 3 நாட்கள் இருப்பான் என்றால் அது யோனாவுக்கு பொருந்தாதே. யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்தான். இயேசு மரித்த உடலாகத்தானே இருந்தார். யோனா 3 இரவு 3 பகல் இருந்தான். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு அந்த வெள்ளிக்கிழமையா அந்த முதல் நாள் அடிக்கப்பட்டார். அந்த இரவு 1 பகல் 2 இரவு இயேசுனுடைய கணக்கின்படி. அப்படி எப்படி அவர் யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தை, யோனாவுடைய அடையாளத்தை அவருக்கு பொருத்தமாக்க முடியும்? அவர் சொன்னது சரி. இயேசு ஒருபோதும் தன்னுடைய போதனைகளில் மீறவே இல்லை. இயேசு ஒருபோதும் இறைவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் தடம் புரளவே இல்லை. இவர்களால் போதிக்கப்பட்ட போதனைகள் அப்படி. என்ன போதனை? ஆதியாகமம் 3:15 ஒரு போதனை, கற்பனை கதை கட்டிவிடப்பட்ட ஒரு போதனை. என்ன இது? சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு பாவத்திற்கு உண்டாக கர்த்தர் வருகிறார். என்ன ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கனியை, நான் தடுக்கப்பட்ட கனியை நீ புசித்தாயா? உம்மால் படைக்கப்பட்ட மனுஷியனை வஞ்சித்தாள். மனுஷி ஏன் இந்த காரியத்தை செய்தால்? சாத்தான் என்னை வஞ்சித்தான். அப்படி இருக்கும்போது 3 பேருக்குமே ஒரு சாபம் கொடுக்கிறார். உன் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விட நீ பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீ கர்ப்பவதிய குமாரனை பெறும்போது உன் வேதனை மிகவும் பெரியதாக இருக்கும். பாம்புக்கு என்ன சொல்கிறார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஊர்ந்து மண்ணை தின்பாய். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குருதியங்களை நசுக்குவார். இதுதான் விஷயம். இப்ப இதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் முடிச்சு போட்டால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன். பாம்புக்கு கொடுக்கப்பட்டதுதான். பாம்பு ஒரு ஸ்திரீயின் வித்தை காலை நசுக்க பார்க்கிறது. நம்முடைய காலை அந்த பாம்பு கொத்த வருகிறது. நாம் என்ன செய்கிறோம்? கல்லை எடுத்து அதன் தலையை நசுக்க பார்க்கிறோம். இது பாம்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம், சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அல்ல. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு வீட்டில் போய் திருடுகிறேன். நான் திருடும் போது நான் பிடிக்கப்பட்டேன். நான் ஓடும் பொழுது என்னை அடிக்க வருகிறார்கள். அப்போது நான் சொல்லுகிறேன், நான் செய்யவில்லை இந்த காரியத்தை, எனக்குள் இருந்த சாத்தான் செய்தான் என்றால் ஒத்துக்கொள்ளுமா? அப்ப தண்டனை யாருக்கு? எப்படியா இருந்தாலும் எனக்கு தான் தண்டனை. ஆகவே அந்த சர்ப்பத்துக்கு தான் அவர் தண்டனை விதிக்கிறார். அவர் என்ன கதை கட்டிவிடப்பட்டது? இயேசு ஸ்திரீயின் வித்து என்றால் இயேசு கிறிஸ்துவாகவும், அந்த இயேசு கிறிஸ்து பாவத்தை அழிக்க தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய உயிர் தேர்தலின் மூலமாய் அந்த சாத்தானின் தலையை நசுக்குவதாகவும், ஆகையால் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் இவருக்கும் பகை உண்டாக்கப் போவதாகவும் போதகம் திசை திருப்பி விடப்பட்டது. அது சற்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். அப்ப பகை அந்த ஸ்திரீ, அது கன்னியின் வயிற்றில் பிறந்த வித்துன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மொத்தத்தில் ஸ்திரீயின் வயிற்றில் தான் போனது. ஸ்திரீனா ஏவாள் இருந்துதான், ஸ்திரீயின் வித்துனா ஏவாள் இருந்துதான். ஒருவேளை கண்ணியின் வயிற்றில் பிறந்த வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குனா கூட அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அங்க பாம்புக்கு அப்போ ஸ்திரீயின் வித்துக்கு பகையை உண்டாக்குவேன் விட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டினால் என்ன அர்த்தம்? சரி, இயேசு கிறிஸ்து இவங்க கிறிஸ்தவருடைய வழிகாட்டுதலின்படி இயேசு கிறிஸ்து பாம்பு இது சர்ப்பத்தின் சாத்தானின் தலை நசுக்கி விட்டார். இப்ப சாத்தான் இல்லையா? சாத்தான் இல்லையா? அவருடைய நாமத்தை கேட்டால் பிசாசுகள் பறந்தோடும் என்கிறார்களே, அது எந்த பிசாசு? சாத்தானை தலை நசுக்கி விட்டார் அல்லவா? பரலோக ராஜ்யம் திறந்து விடப்பட்டுள்ளது அல்லவா? பூமியை சொர்க்கமாகி விட்டிருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் என் பாவத்திற்குள்ளாக மக்கள் மீண்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலையின் ஊழியங்கள் என்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சைத்தான் இருக்கிறான் அல்லவா? சாத்தான் இருக்கிறான் அல்லவா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அதன் தலையை நசுக்கினார், சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்ற போதகம் எதற்கு? அதே போல நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது? நான் அவரை அருகே செல்லப்பிள்ளையாய் தவழ்ந்திருந்தேன். அப்ப செல்லப்பிள்ளையாய் தவழ்ந்திருந்த நீதிமொழிகள் சொல்லும் பொழுது அது ஞானம் சொல்லுது. ஞானம் உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்பே, வானம் பூமி படைக்கப்பட்டதற்கு முன்பே நான் படைக்கப்பட்டு விட்டேன் என்று இந்த விஸ்டம், அறிவு வேற ஞானம் வேற. அது இறைவனிடத்தில் இருக்கிறது ஞானம். அதை நம்ம கேட்டு பெற்றுக் கொண்டதுதான் நம்ம இறைவன் அழைத்துக் கொண்டிருக்கான். வா என்கிட்ட இருக்கிற ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளு. அது அறிவு வேற. அந்த ஞானம் சொல்லுது, நான் உலகத்தை தோற்றத்துக்கு முன்னாடியே நான் படைக்கப்பட்டேன்.
அப்ப படைக்கப்பட்டேன் என்றால் என்ன படைக்கப்பட்டேன்? அப்ப இப்போ ஒரு உலகத்தை உருவாக்கினவர் யார் என்று அவர் அதற்கு முன்னாடி படைக்கப்பட்ட ஞானம் சொல்ல வேண்டும். அவர் இறைவன் தான் படைத்தார். உலகத்தை படைத்து விட்டு பிறகு ஞானத்தை படைக்க முடியாது. அந்த ஞானம், இந்த உலகத்தை படைத்தவர் இறைவன் என்ற விஷயத்தை அந்த ஞானம் தான் கொண்டு வர முடியும். ஆக பூமியை படைப்பதற்கு முன்பே இறைவன் ஞானத்தை படைத்தார். அந்த ஞானம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் சாலமன் எழுதுகிறார், அந்த ஞானம் அவருடைய அருகே செல்ல பிள்ளையாய் இருந்ததுன்னு. பிள்ளை என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் அநேகரை பிள்ளை என்று சொல்லி இருக்கின்றார். சாலமோன் எனக்கு குமாரன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொல்கிறார். எபிரேயும் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மட்டும் தேவனுடைய பிள்ளையாய் ஆக்கினால் என்ன அர்த்தம்? அவர்கள் கன்னியின் வயிற்றிலே கருவாக பிறந்ததினால் அவர் தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி என்றால் கன்னியினுடைய வயிறே இல்லாமல் ஆதாம் எந்த விதமான கர்ப்பத்தை கூட இல்லை ஆதாமை படைப்பதற்கு. அவன் ஒரு மண்ணினால் படைக்கப்பட்டானே, அது என்ன? அவரை கடவுளாக்க வேண்டியதுதானே? இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்ததற்காக அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், மோசே கடலை பிளந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினானே, அவன் கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசு காற்றையும் கடலையும் அதட்டியிருந்ததால் அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், நடுவானத்திலே சூரியனை நிற்க வைத்த யோசுவா கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து காலியான கச்சாடிகளில் திராட்சரசத்தை ஊற்றியதால் அவர் கடவுளாக்கப்பட்டார் என்றால், ஒரு ஏழை உதவியின் கடனை தீர்க்க எலிசா என்ற தீர்க்கதரிசி காலி குடங்களில் எண்ணெய் நிரப்பினானே, அவன் கடவுளாக்கி இருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து இறந்து போனவனை உயிரோடு எழுப்பினேன் என்றால், எலிசாவுடைய கல்லறையின் மேல் பட்ட ஒரு பிரேதம் எழும்பியது என்று ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவன் கடவுளாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. இயேசுவாவது கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கையின்படி இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறினார். ஆனால் எலியா அப்படியா? வானத்திலிருந்து அக்னிமயமான ரதங்கள், குதிரை ரதங்கள் ஓடி வந்து அவனை தூக்கி போனது. அது இதைவிட மிகப்பெரிய அதிசயம் அல்லவா? ஆகவே என் அன்பானவர்களே, இயேசு ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார். இந்த எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று பரிசேயருக்கும் வேதப்பாரகருக்கும் சொல்லுகிறார். இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லும் போது, ஒரு தீர்க்கதரிசி தன் ஊரில் கனம் பெற மாட்டான் என்று சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த ஊரில் அவனுக்கு கனமில்லை என்று சொல்கிறார். என்ன ஒரு சீஷர்களோடு சம்பாஷித்து இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டு போயிருக்கையில், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இவைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் வாக்கிலும் சொல்லிலும் வல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே தவிர மற்றபடி அல்ல என்று சொன்னார். மற்றபடி அல்ல, நான் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன். இல்ல இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்க அனுப்பப்படல, நீங்க உலகத்துக்கு தான் அனுப்பப்பட்டீங்க. நம்ம சொன்னா யாருடைய பொறுப்பு? வேதத்தை ஆழ்ந்து படிக்க வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட். இஸ்லாமிய சகோதரர்களுடைய நேரம் முடிந்தது. இப்போது நம்முடைய சகோதரர் பேசுவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரர், முஸ்லிம் சகோதரர், நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை அவரே சொல்லி இயேசு தேவன் என்பதை மறைமுகமாய் வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தைகளே போதும் நமக்கு, வேற நம்முடைய வேதத்திலிருந்து எடுக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு அவர்களுடைய விவாதத்தினுடைய நோக்கம் இயேசு தேவன் அல்ல என்று வேத புஸ்தகத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் அவர்களுடைய நோக்கம். வேத புஸ்தகமே தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க? வேத புஸ்தகத்திலே தப்பு தப்பா எழுதியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி வேத புஸ்தகத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களால? ஆக வேத புத்தகத்திலிருந்தே நீ சொல்லிக் கொடுக்க விரும்பினீர்கள் என்றால்
நிச்சயமாய் வேத புத்தகம் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சரி என்று ஒத்துக்கொண்டால் தான் அதிலிருந்து சொல்ல முடியும். அம்பேத்கர் எழுதிய சட்டத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன் என்று ஒருவர் சொன்னார் என்றால் அந்த சட்டம் சரியா இருந்தால் தானே கோர்ட்ல போய் அவர் போய் வாதாட முடியும். சட்டமே சரியில்லைன்னு சொல்லும் போது நீ லாயரே கிடையாது, கருப்பு கோட்டை கழட்டி வச்சுட்டு போயிட வேண்டியதான். Once you have come to this stage thinking that Bible is the God's word, from that word we will tell that Christ is not God. This is your opinion. On that opinion only you have come to this stage. So நீங்க பைபிளே சரியில்லைன்னு சொல்றது உங்களுடைய தீர்மானத்திற்கு மாறுதலாய் இருக்கிறது, விரோதமாய் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக வெளிப்படுத்தவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம் வரிசையா ஒன்னொன்னா சொல்ல போறேன். யோவான் வசனத்தை எடுத்துக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும், ஆண்டவர் என்றால் லார்ட், LORD, கேபிட்டல் எல், ஸ்மால் எல் இல்ல, ஸ்மால் எல் போட்டா எஜமான், கேபிட்டல் எல் போட்டால் ஆண்டவர் காட். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆக இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்றே ஒத்துக்கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமாய் நிறைய வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா பைபிள்ல இருந்து நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கல்ல, அதனால உங்களுக்கு பைபிள்ல இருந்தே வசனத்தை சொல்ல போகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் சொல்றாரு பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அங்க அதற்கு முன்னாலே அங்க ஒரு கழுதை இருக்குது, அந்த கழுதையை போய் பிடிச்சிட்டு வான்றாரு. நாங்க போய் கழுதையை போய் பிடிக்க போனா அவன் அப்ஜெக்ஷன் பண்ணுவானே, என்னையா செய்யறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தன்னை ஆண்டவர் என்றே ஒப்பு கொடுக்கிறார், தன்னை கடவுள் என்றே ஒப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நீர் என்னை பணிந்து கொண்டால், பிசாசு என்ன சொல்றான், நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்ப என்னை பணிஞ்சு கொள்ளணும்னு தான் போட்டிருக்குது. நீ போய் என்னை போய் உன்னை பணிஞ்சு கொள்ள சொல்றிய. நம் ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்கே உள்ள மக்கள், இஸ்ரவேல் மக்கள் யாருமே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று தன்னை சொன்னார் என்று சொல்லவே இல்லை என்று அவர் சகோதரர் சொன்னார். கடவுள் என்று அவரை யாரும் காணவில்லை என்று சொன்னார். கடவுள் என்று அவரை கண்டிருந்தால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். கடவுள் என்று அவரை கண்டிருந்தால், கடவுள் என்று உணர்ந்திருந்தால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கவே மாட்டார்கள். அவர்களுடைய கருத்து என்னென்ன, ஏன் அவரை சிலுவையில் அறைந்து கொள்கிறார்கள்? யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். இவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், இஸ்ரவேல் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார், தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொன்னார், தம்மை தேவனுக்கு சமமாக்கினார். இதுக்கு மேல என்ன வேணும்? எவன் கொலை செஞ்சானோ அவனே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் இது. தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.